திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரி ஒன்றியத்தில் கரையப்பாளையர் ஊராட்சியில் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கான இடத்தினை தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா, விவசாய பெருங்குடி மக்களின் குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், பெண் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழிற்பேட்டைகள் கொண்டுவரப்படுகிறது என்று தெரிவித்தார். திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஒரு 3 ஆண்டுகளில் மட்டும் இப்போ சமீபத்திய முதலீடுகள் எல்லாம் சேர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி முதலீடுகள் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. அதை தாண்டி 31 லட்சம் பேருக்கு 32 லட்சம் கிட்டத்தட்ட இப்போ 32 கிட்ட போயிட்டு இருக்கோம். 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை இந்த 3 ஆண்டுகளில் திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்துள்ளார். அதை தாண்டி தமிழகம் எங்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, ஒரு பகுதிக்கு மட்டும் வளர்ச்சி கொடுக்காம அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில் படித்த இளைஞர்கள், குறிப்பாக நமது விவசாய பெருங்குடி மக்களுக்கு குடும்பங்களை சார்ந்த படித்த இளைஞர்கள், அதே போல அனைத்து பகுதிகளை சார்ந்த படித்த இளைஞர்களுக்கும், அதே போல நம்ம வேலை இல்லாமல் கஷ்டப்படும் நம்ம தாய்மார்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேலையை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வோம். அதாவது தலைவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவர் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் உங்களுக்கு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கரெக்டாக போகிறோம். என்ன தேதின்றது கன்ஃபார்ம் ஆகல. முதலமைச்சர் கலந்துக்கிறாங்க வராங்களா? முதலமைச்சர் தான் சட்டசபையிலே சொல்லியிருக்கேன். முதலமைச்சர் வர்றதுக்காக தான், அவர் தேதிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் தேதியில் அங்கே 3-4 முக்கிய நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக. விவசாய நிலங்களை எடுத்து அதே மாதிரி குறிப்பாக அங்கே இருக்கும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான், அதே மாதிரி விவசாய பெருங்குடி மக்களோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் எந்த இடத்துலையுமே வளர்ச்சி வரும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு உதவி பெறும் பின்லே மேல்நிலைப் பள்ளியில் 1974ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் ஒன்றிணைந்து இன்று மீண்டும் தாங்கள் படித்த அதே பள்ளியில் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் 1974ஆம் ஆண்டு படித்தவர்கள் அவர்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களின் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றனர். பின்னர் அனைவரும் ஒன்று கூடி தங்களது நினைவுகளையும் நிகழ்வுகளை பரிமாறி மகிழ்ந்தனர். பின்னர் பழைய நினைவுகளை பதிவு செய்த பொன்விழா ஆண்டு மலரை ஆசிரியர்கள் வெளியிட்டனர். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், நல்லத்தம்பி, வில்வநாதன் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பூங்குணம் அருகே போக்குவரத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மணிவண்ணன் தலைமையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது வழியாக வந்த சொகுசு காரை மறித்து பேர்கொண்ட சோதனையில் காரில் 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 12 கிலோ தங்க நகைகள் 2 பேக்கில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் பன்ருட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து போலீசார் காரில் வந்த ஸ்ரீதர், கார்த்திகேயன், கிருஷ்ணன், ஜான் ஆகியோரை பிடித்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்களிடம் இந்த நகை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, உரிய ஆவணம் உள்ளதா என அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் சுண்டக்குடி அருகே உள்ள வள்ளக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கமலஹாசன். விவசாயியான இவர் வழக்கம் போல் தனது வீட்டு வாசலில் வீட்டு சாவியை வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சாவியை எடுத்து வீட்டை திறந்து வீட்டில் இருந்த 50,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். இதேபோல் அவரது தம்பி வீட்டில் நிலைவாசலில் இருந்த சாவியை எடுத்து கதவை திறந்து வீட்டில் இருந்த சின்ன சின்ன தோடு மற்றும் நகைகளை எடுக்காமல் 500 ரூபாய் மட்டும் எடுத்துச் சென்றுள்ளனர். இதேபோல் திருமானூர் அருகே திருவெங்கலூர் கிராமத்தில் செல்வம் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்து 3 சவரன் நகையையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கணபதிக்குறிச்சி கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வேண்டும் என்ற பகுதி மக்கள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசனிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் விருதாச்சலம் அருகே உள்ள கணபதிக்குறிச்சி கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தமிழக அமைச்சர் சி.வே. கணேசன் துவக்கி வைத்தார். இதனால் கணபதிக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் 4 சாலை சந்திப்பு அருகே சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது. இதனால்
பள்ளி அருகே 4 சாலை சந்திப்பில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திடீரென குவிந்தனர். மேலும் சாலையை ஆக்கிரமித்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் குத்தாட்டம் ஆடினர். இதனால் 4 புறமும் வாகனங்கள் இயல்பாக செல்ல முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் மாணவர்களை கண்காணிக்காத பள்ளி நிர்வாகத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளிட்டவை கண்டறிவதற்கான சோதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் ஆகியோர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்திற்கான மருத்துவ பெட்டகங்களையும் மாதந்தோறும் மருந்து மாத்திரைகள் பெறக்கூடிய இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு மாத்திரை பெட்டகத்தையும் வழங்கினர். தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எம்பி ஜெகத் ரட்சகன், தமிழகத்தில் இருந்து அதிகப்படியான வரியை பெறுகின்ற ஒன்றிய அரசு உள்நோக்கத்துடன் பீகார் மற்றும் ஆந்திராவிற்கு மட்டும் அதிக அளவில் நிதியை பகிர்ந்தளித்துள்ளதாகவும், தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு கூட உரிய நிதியை வழங்காமல் ஏமாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து ஒன்றிய அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக காட்டெருமை, கரடி, சிறுத்தை, கருஞ்சிறுத்தை போன்றவை உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகள் மற்றும் நகரப் பகுதிகளில் உலா வருவது வழக்கமாகிவிட்டது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு குன்னூர் அருகே உள்ள ஜெகதலா கிடங்கு பகுதியில் குடியிருப்பிற்குள் சிறுத்தை ஒன்று புகுந்தது. அதன் சிசிடிவி பதிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் ஊருக்குள் உலாவரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் காந்திநகர திருப்பூர் குமரன் தெருவை சேர்ந்தவர் ராகவன். இவர் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டையில் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். இவர் நேற்று பணியிட மாறுதலாகி அரக்கோணம் தாலுகா காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்தார். இந்நிலையில் நேற்றிரவு போன் பேசிவிட்டு வருவதாக கூறி வீட்டில் இருந்து வெளியேறியுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயிலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அரக்கோணம் ரயில்வே போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடலை பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உதவி ஆய்வாளர் ராகவன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது ரயில் மோதி இறந்தாரா என்ற கோணத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எருக்கஞ்சேரியில் உள்ள டான் பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் போதை விழிப்புணர்வு குறித்த பேரணி நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி ஆனி இப்பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவது குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் போதையை தவிர்ப்போம் என்று கோஷமிட்டு எருக்கஞ்சேரியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக சென்றனர். இப்பேரணியில் பள்ளி மாணவர்கள், போதை விழிப்புணர்வு குழு ஆசிரியர்களுக்கான மேகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் உலக சுகாதார நிறுவனம் சார்பில் சுகாதார பிரிவினர், தீயணைப்பு வீரர்கள், உயிர்காக்கும் நீச்சல் வீரர்கள், தன்னார்வலர்கள் இணைந்து கடற்கரைக்கு மதுவை கொண்டு வரக்கூடாது, மது குடித்துவிட்டு கடலில் குளிக்கக்கூடாது என சுற்றுலா வந்த பயணிகளுக்கு துண்டு பிரசுரம் வழங்கினர். துண்டு பிரசுரம் வழங்கி அறிவுறுத்திய பலர் கடலில் குளிக்காமல் திரும்பிச் சென்றனர். சிலர் அறிவுரையை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கடற்கரையில் சில அடி தூரம் நகர்ந்து ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி குளித்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் இன்று கரை திரும்பின. இதன் காரணமாக மீன்களின் வரத்து அதிகம் காணப்பட்டது. ஆனால் ஆடி மாதம் என்பதாலும் கோவில் திருவிழாக்கள் அதிகளவு நடப்பதாலும் அசைவ உணவுகளை தவிர்ப்பதால் மீன்களை வாங்க குறைவான அளவில் பொதுமக்கள் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்திருந்தனர். இதனால் மீன்களின் விலை குறைந்து காணப்பட்டது. 500 ரூபாய் வரை விற்பனையான விலை மீன் கிலோ 300 ரூபாய் வரையும், பாறை மீன்கள் கிலோ 300 ரூபாய் வரையும், 700 ரூபாய் வரை விற்பனையான ஊளி மீன் கிலோ 400 ரூபாய் வரை விற்பனையானது. மீன்களின் விலை குறைந்து காணப்பட்டதால் அசைவ பிரியர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட ஆரோக்கியநாதபுரத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 15 கோடி 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகிலேயே கட்டப்படும் என அறிவித்தார். அதன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர், கூட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து ஈரோடு மாவட்டம் சிம்னி விடுதி அருகே ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் காமாட்சியம்மன் அறக்கட்டளை சார்பில் ரத்த தான முகாம் தாராபுரம் சாலை வெள்ளியங்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இம்முகாமினை கேவிஆர் நகர் சரக உதவி ஆணையர் நாகராஜன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இம்முகாமில் காவலர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தானமாக வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தெற்கு காவலாய்வாளர் கணேஷ்குமார், காமாட்சியம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலோர காவல் படையும் விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலின் தாக்கம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி லால்ஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தை தூய்மைப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், கடலோர காவல்படை கமாண்டர் டிஐஜி தசீசா, தாகூர் கலைக்கல்லூரி தாளாளர் சசிகாந்த், விமான நிலைய ஊழியர்கள், காஞ்சிம முனிவர் மாணவர்கள், நகராட்சி ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 32வது வார்டு பாரதி நகர் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பாரதி நகர், சாஸ்திரி நகர், போஸ் நகர் பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு அமுதம் நியாய விலை கடை மூலம் 1200 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அந்த கடையில் இடையாளர் நியமிக்கப்படாததாலும் கைரேகை பதிவு செய்யும் பயோமெட்ரிக் மிஷினில் அடிக்கடி ஏற்படும் பழுது ஏற்படும் காரணத்தினாலும் காலதாமதம் ஏற்படுவதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஒரு நியாய விலை கடை அமைக்கப்பட்டால் மட்டுமே இதற்கு தீர்வு ஏற்படும். எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக இவ்விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அலைய முடியல, நாங்க வந்து அலைஞ்சு போறோம். இப்போ ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா கையை நாங்க பதிய மாட்டுக்கு அப்படின்ட்டாங்க. வந்துட்டு வெயில உட்காந்துட்டு போயிருக்கோம். அலையதான் கரெக்டாக அந்த டயத்துக்கு கிடைக்க முடியுமா? ஆமா, எடை போடுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கா? எடை போடுறதுக்கு ஆள் இல்லை சார். எடை போடுறதுக்குலாம் ஆள் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. நாங்கள் வந்து அலைஞ்சிட்டு தான் போகிறோம். சரக்கு இருக்கா? சரக்கு வந்து இப்போ இறங்கிருக்கு போல. இத்தனை நாளாக பருப்பு இல்லை. போன மாதம் வாங்கினவங்களுக்கு பருப்பு இந்த மாதம் போட போகிறோம்னாங்க. இந்த மாதம் உங்களுக்கு பருப்பு கிடையாது. வேறு இந்த மாதம் வந்திருக்கு அப்படின்ட்டு நேற்று இன்னைக்கும் போடுதாங்க. பருப்பு எண்ணெயும் போடுதாங்க வாங்காதவங்களுக்கு. வடசென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதியை அடுத்த சூரிய நாராயணன் பகுதியில் அமைந்துள்ள கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த நபர் புதுபண்ணாரப்பேட்டை ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த சத்யநாதன் என்பதும் ஆட்டோ ஓட்டுநரான இவர் அதிகாலை வீட்டில் இருந்து வெளியேறிய நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.